ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கின்ற இந்த அறிக்கையில் என்னுடைய மாவட்டத்தை சேர்ந்த தொகுதியை சேர்ந்த பிகாம் படித்த ஒரு இளம் பெண் சிறுத்தையால் கொல்லப்பட்டு இறந்திருக்கின்றார். உடலும் கையும் காலம் தனித்தனியாக கடித்து சிதைத்திருக்கிறது. இது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சியர், வனத்துறை அதிகாரிகள் அனைவரிடத்திலும் இந்த சம்பவத்தை எடுத்து சொல்லி பிறகு அந்த குழந்தையினுடைய பிணம் மருத்துவமனைக்கு செல்லுகின்ற போதுதான் வருகிறார்கள். இந்த மக்களை காப்பாற்றுவதற்கான எந்த விதமான முன்னேற்பாடும் செய்யாத வனத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து பலமுறை எடுத்து சொல்லியும் ஏதோ காரணங்களை சொல்லுகிறார்கள். ஆனால் தொடர்ந்து பணமடங்கி ஊராட்சியில் இருக்கின்ற ராமாபுரம் கிராமத்தில் ராஜமாணிக்கம் தகப்பனார்பை துரைசாமி என்பவரின் வீட்டின் அருகே கட்டி வைத்திருந்த 9 ஆடுகளை சிறுத்தை கவ்வி சென்றது. அதே போல தேவரிஷிக்குப்பம் ஊராட்சியில் அடங்கிய மயிலாப்பூர் என்ற கிராமத்தில் வீட்டருகே கட்டி வைத்திருந்த ஒரு கன்றுக்குட்டி மற்றும் வீட்டில் வளர்க்கப்படுகின்ற கோழிகள் அனைத்தையும் கொன்றுவிட்டது. அதேபோல் ஒரு ஒற்றை யானை விவசாயிகள், குறிப்பாக வாழை, காய்கறிகள், தென்னைகள், மாஞ்செடிகள் போன்ற அனைத்து விவசாயிகளும் நாசப்படுத்துகிறது. மேலும் சிறுத்தை வீட்டில் வளர்க்கும் பிராணிகளையும் மனிதர்களையும் தாக்குகின்ற இந்த அச்சுறுத்தல் தொடர்ந்து இருப்பதால் அங்கே மக்கள் வாழ்வதற்கே அஞ்சுகிறார்கள். மக்கள் பலமுறை குடியாத்தம் வன அலுவலரிடம் மனு கொடுத்தும் முறையிட்டும் நடவடிக்கை இல்லை. யானையை காட்டுக்குள் விரட்டுவதற்கும் சிறுத்தையை பிடிப்பதற்கும் நடவடிக்கை எடுப்பதற்கு மாறாக வனத்துறையை சேர்ந்தவர்கள் கிராம மக்களுக்கு பொய் காரணங்களை கூறி திசை திருப்பி வருகிறார்கள். சிறுத்தையை பிடிப்பதற்கு வனத்துறை உத்தரவிடுமாறும் இறந்தவர் குடும்பத்திற்கு அரசின் உதவியும் அவரது குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலைவாய்ப்பும் வழங்கி உதவிடுமாறு புரட்சி பாரதம் கட்சியின் சார்பாக அரசினுடைய கவனத்தை ஈர்த்து அமர்கிறேன்.